திருச்சி அரசு மருத்துவமனையில பிறந்து 3 நாள் ஆன குழந்தை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்துற நிலையில அதை திருடினதுக்கான காரணம் தான் இன்னும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்தவர் விக்னேஷ், இவரோட மனைவி சுகன்யா. இவங்க 2வது பிரசவத்துக்காக திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில பிப்ரவரி 11ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சுகன்யாக்கு பக்கத்து பெட்ல 7 மாச கர்ப்பம்னு சொல்லி மீனாட்சி என்பவங்க சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. பக்கத்து பெட்னால 2 பேருமே நல்லா பழகி க்ளோஸா இருந்திருக்காங்க. சுகன்யாக்கு குழந்தை பிறந்து 3 நாள் ஆனதுக்கு அப்புறம் தடுப்பூசி போடணும்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க, நான் போய் தடுப்பூசி போட்டுட்டு வர்றேன்னு மீனாட்சி அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிருக்காங்க. தடுப்பூசி போடணும்னு போனவங்க அப்படியே குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு போனதுனால அவங்களோட ஆதார் கார்டு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் வச்சு போலீஸ் 5 மணி நேரத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணி குழந்தையும் பத்திரமா தாயிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. விசாரணையில குழந்தை இல்லாத ஏக்கத்துல தான் தூக்கிட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்கு. இந்த மீனாட்சிக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி சரவணன் என்பவர் கூட மேரேஜ் ஆகியிருக்கு. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. இவங்களுக்கு இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவரை விட்டு பிரிஞ்சு விஜய் என்பவரை 2வதா மேரேஜ் பண்ணிருக்காங்க. இதுவும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அதனால 3வதா ராம் என்பவரை மேரேஜ் பண்ணிருக்காங்க. இவரும் சில வருஷத்துக்கு அப்புறம் இறந்துட்டதுனால 4வதா சுரேஷ் என்பவரை மேரேஜ் பண்ணிருக்காங்க. மாமியார் அவங்க மேல பாசமா இருக்கணும்னு கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி எல்லாரையுமே ஏமாத்திட்டு வந்திருக்காங்க. வயிற்றுல துணியை கட்டிக்கிட்டு பிரசவ தேதி நெருங்கிருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்திருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது குழந்தையோட போகலன்னா நம்ம சோழியை முடிச்சிருவாங்கன்னு தான் அங்கிருந்து குழந்தைய திருடிட்டு போய் இப்ப போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க.